Daw University near Kanyakumari, the best emerging university in South India. துரோகிகள் வெளியேறதுனால தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிறதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மகளிர் அணி தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருந்தது. அதிமுகவினுடைய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட இந்த கூட்டத்தில் துரோகிகள் வெளியேறுவதால தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதிமுக ஜனநாயகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறதையும் அதிமுகவிலிருந்து துரோகிகள் வெளியேறதுனால தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் தாவேகாவில் இருக்கக்கூடிய சூழல்ல இவருடைய இந்த கருத்தும் இப்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. விவரங்களோட செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறாரு, அவரோட பேசலாம். ராமச்சந்திரன், இந்த கூட்டத்தில் வேற என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? வணக்கம். அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். அதில் துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கின்றனர். அதிமுக ஜனநாயகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், அதே போல் திமுக இயங்க முடியாது என கேள்வி எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் அதிமுக என்பது ஒரு குடும்பம், பல்வேறு ஜாதி மதங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிமுக அரை நூற்றாண்டு கண்ட கட்சி, அதனை எளிதில் அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என ஒருபோதும் எண்ண வேண்டாம். மக்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு MLA-வாக தேர்வு செய்கிறார்கள். ஆனால் சிலர் நமது இரட்டை இலை சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்து அவர்களுடன் இணைந்து வருகிறார்கள். இந்த ஆட்சியை நடத்த முதல்வருக்கு என்ன அருகதை இருக்கு என தாவேகா முதல்வர் மீது ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கரூரில் 41 பேர் இறந்த வழக்கு இன்றைக்கு எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது எனவும் அவர் கேட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நான் 34 வயதில் MLA ஆன தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு இயல்பானது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சி கட்டில் அமர்ந்துள்ளது எனவும் மகளிர் ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். இறுதியாக தற்பொழுது கட்சியின் மாநில செயலாளர் பேசினார். அதன் பிறகு தீர்மானமாக நிறைவேற்றி தீர்மானத்தை வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.